ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th வரலாறு பாடப்புத்தக வினாவிடிகள் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது ஆன்சர் பி, எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம். அடுத்த கொஸ்டின், பழைய கற்கால மக்கள் ஆன்சர் சி, இலை மரப்பட்டை விலங்குகளின் தோலை ஆடையாக அணிந்தனர். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது ஆன்சர் சி, அகழ்வாராய்ச்சி சான்றுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் ஆன்சர் சி, இடுகாட்டு மேடு. தேர்ட் கொஸ்டின், லோத்தல் என்னும் செம்பு கற்கால துறைமுகம் காணப்படும் இடம் ஆன்சர் சி, குஜராத். ஃபோர்த்து கொஸ்டின், ஹரப்பா நாகரிகம் ஆன்சர் பி, நகர நாகரிகம். ஃபிஃப்த்து கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் தெரிந்திராத உலோகம் ஆன்சர் பி, இரும்பு. சிக்ஸ்த்து கொஸ்டின், ஹரப்பா என்ற சிந்துவெளி சொல்லின் பொருள் ஆன்சர் ஏ, புதையுண்ட நகரம். அடுத்த டாபிக், பண்டைய தமிழகம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகிலேயே மிக தொன்மையானதென வரலாற்று அறிஞர்களால் கருதப்படுவது ஆன்சர் பி, விந்திய மலைக்கு தெற்கு பகுதி. உலகிலேயே மிக தொன்மையானது என வரலாற்று அறிஞர்களால் கருதப்படுவது ஆன்சர் பி, விந்திய மலைக்கு தெற்கு பகுதி. செகண்ட் கொஸ்டின், மனித இனம் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் ஆன்சர் சி, லெமூரியா. தேர்ட் கொஸ்டின், திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழறிஞர்கள் கருதும் ஆண்டு ஆன்சர் ஏ, கிமு 31. ஃபோர்த்து கொஸ்டின், இடைச்சங்கம் நடைபெற்ற நகரம் ஆன்சர் பி, கபாடபுரம். அடுத்த டாபிக், வேத காலம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ரிக்வேத காலம் எந்த ஆண்டு ஆன்சர் சி, கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. அடுத்த கொஸ்டின், ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அலகு ஆன்சர் ஏ, நிஸ்கா. ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அலகு ஆன்சர் ஏ, நிஸ்கா. தேர்ட் கொஸ்டின், பின்வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர் ஆன்சர் ஏ, கார்கி. அடுத்த டாபிக், சமணமும் பௌத்தமும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சமண மதத்துக்கு உறுதியான அமைப்பை தந்தவர் ஆன்சர் ஏ, வர்த்தமான மகாவீரர். செகண்ட் கொஸ்டின், சமண சமயம் மிகவும் வலியுறுத்திய கொள்கை ஆன்சர் பி, கொல்லாமை. சமண சமயம் மிகவும் வலியுறுத்திய கொள்கை ஆன்சர் பி, கொல்லாமை கொள்கை. தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களுள் ஒன்று ஆன்சர் பி, கழுகுமலை. ஃபோர்த்து கொஸ்டின், புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் ஆன்சர் சி, கயா. ஃபிஃப்த்து கொஸ்டின், புத்த மதத்தை பின்பற்றியவர்களுள் முக்கியமானவர் ஆன்சர் பி, அசோகர். அடுத்த டாபிக், பேரரசுகளின் தோற்றம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடலிபுத்திரம் என்ற கோட்டையை அமைத்தவர் ஆன்சர் சி, அஜாத சத்ரு. செகண்ட் கொஸ்டின், மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் ஆன்சர் பி, இந்தியா. தேர்ட் கொஸ்டின், அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு ஆன்சர் பி, கிமு 273. ஃபோர்த்து கொஸ்டின், மூன்றாவது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் ஏ, பாடலிபுத்திரம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6th உள்ள சமச்சீர் புக்கில் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th 8th அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்து நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.